யார் ஒரு சிங்களம் இதில் எனக்கு இங்கே நாங்கள் படுக்கோம். ஒரு வழியாக வந்து சேர்ந்து தான் ஃபுல்லாக பனி மூட்டம் இதாக இருக்குது. இதுக்கு மேலாம் எதிரணும், ஏறித்தான் உள்ளே போகணும். பார்த்தீங்கன்னா சரியாக குளிருது. இங்கே குளிரண்டா குளிர், அவ்வளோ குளிராரியே. பார்த்தீங்களா, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போய் ஏறு மட்டும் ஒன்றுமே போடலை. நீ வாட்டாவோடா நிற்க, அதையும் வாட்டாவோடா நிற்கேன். இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் சன்ரைஸ் வந்து பார்க்கல போல. என்னென்னா ஃபுல்லாக மேகமூட்டம் மழையாக இருக்கிற அளவு வந்து சன்ரைஸ் இப்போ தெரியாது. நான் உங்களுக்கும் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வந்த படுத்த சன்ரைஸை காட்டுறேன்னு பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குமெண்டு வியூ. இப்போ நான் உள்ளே போவோம். இதுதான் அந்த சிவனொளி பாதமலை மேலே இருந்து எடுத்த புகைப்படம் இப்படித்தான் இருக்கும். சிவனொளி பாதமலை உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வேலி அமைப்பிலான தோற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். உள்ளுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அலோடு இல்லை. அதனால வந்து உங்களுக்கு ஃபோட்டோ மூலமாக அந்த உள்ள எப்படி இருக்குமென்றதெல்லாம் காட்டுறேன். இதுதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய மணி. இதை பார்த்தீங்கன்னா இதில் சிவனொளி பாதமலைக்கு நம்ம எத்தனை தடவை வாரமோ அத்தனை தடவை இந்த மணியை ஒலிக்கணும். நான் வந்து 2 தடவை போயிருந்தேன், 2 தடவை மணியை ஒலிக்கலை. ஏனென்றா அப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தது. இதான் சிவனுடைய பாதமண்டு சைவ மக்களால் சொல்லப்படுது. இதே பௌத்த மக்களால் புத்த பகவானுடைய பாதமண்டு சொல்லப்பட்டு வருது. இப்படித்தான் இருக்கும். உள்ள இப்படியெல்லாம் காட்ட மாட்டாங்க, அந்த போர்வையால் போர்த்தி வச்சுருப்பாங்க. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணா பார்த்துக்கிட்டுறீங்க. அதே நேரம் மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆல் என்றதையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷன் மூலமா நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களை வந்து சேரும். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் போடுறீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா குளிர் சரியான மாதிரி ஸ்டே பண்ண இடத்துலையா என்ன நம்மளோட அந்த சகோதர மோடி பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹாய் ப்ரோ, சே பாய். ஹாய். He is a alone person. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் போயிடலாம். என்னன்னு பார்த்தா நினைச்ச மாதிரி இல்லை, சரியான காற்றும் சரியான மழையுமா இருக்குது. காலையெல்லாம் போகணும் வந்து எனக்கு தெரியும். இந்த நித்திரை வருது ஒரியா, ஏண்டா கடும் குளிர் அடிக்கும். இப்போவே குளிர் சரியான மாதிரி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வந்து சேரு மட்டும் ஸ்வெட்டர் ஒன்றுமே போடலை, இப்போ தான் போட்டிருக்கேன் ஸ்வெட்டர் இருந்தா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்ன கதைக்காரன் எனக்கு இல்லை. ஆனா இன்னும் கதைக்காரான சிரிப்பு வருது மட்டும் விளங்குது. මල්ල උදේට රුපියල් 500 ගන්න තියෙනවා. අවුලක් නැහැ. නැත්නම් ඉතින් කරන් දෙන්න අතු කාලෙකට සුද්ධ කරන් තියෙනවා වැඩ තියෙනවා. ඔය කලින් යන කට්ටිය 250 ගන්න දෙන්න. என்னன்னா ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டாக இங்கே வந்து இருக்கணும், இங்கே எங்கே பிளேஸ் இருக்கோ அதில் இருக்கணும். நடுங்க நினைக்காங்க, இந்த குளிரில் நடக்குது எல்லாம். ඒ පැදුර අයින් කළා වෙන පැදුරක් ගන්න. උතර පැදුර තියෙනවා. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எனக்கு தெரிஞ்சது யார் ஒரு சிங்களம் இதில் எனக்கு என்ன தெரியும். சிங்களம் சூட்டாக දැන් ගොඩාක් පුරුදු කරලා යවන්නේ. but you talk පෙරිය සිංහල talking you are home back to home yeah. Okay done ඔයා teach කරනවා. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிடுறீங்கன்னா
Ya, orang tak apa. Guys. Ayah kau ada. මේ කකුල් දෙක මේ Kalutra boy. If any girls, Kalutra girls are see, he's a alone person. Then he is මේ පැදුරු ගන්න නාංගි මේ මෙතන තියෙන මේ Mahian gana. මලිලා ඔය පැදුරු ටික දෙන්න මෙතනින් ගන්න He is a hero in this area. මේ රත්නපුර boy. කලින් යන කට්ටිය 250 කාල දෙන්න මෝර්නින් කට්ටිය 500යි இங்க பாருங்க 14 எரிக்கி 14 பாகையில் எரிக்கி பகை சி அப்படின்னா அவ்வளோ கூல் அடிக்கும்னு பாருங்க என்ன கறி விலங்கு இல்லை எனக்கு Not juice. Ada போங்கடா අයිය අය ෂෙයාර් කකුල මම කියන්නේ ෂොපින් කරන්න ஆனா என்ன சொல்றேன் எனக்கு உண்மையா விளையாங்கல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க not how to නිදාගන්න here how to නිදාගන්න I know English නෝනේ නෑ ටයිම් නැද්ද නිදාගන්නනේ නිදා ගන්නවා ඔව් sleeping how no see no again tell me கொஞ்சம் தெரியுமா நவை தெரியும் ஹரி no I am not married yeah I am not interested in this yeah true I know இவரும் சிங்கிள் தான் நானும் சிங்கிள் தான் என் பக்கத்தில் இருக்கிறவரும் சிங்கிள் தான் married is time bombs what married is time bomb கல்யாணம் கட்டினா டைம் போயிடுவான்னு சொன்னாரு கல்யாணம் time bombs say in Tamil கல்யாணம் time போகும் கல்யாணம் time போகும் ஹரி ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா Attack me 18 1 8 yes one ஹரி 18வது தர்மம் and small 6 month plus ஆறு மாச குழந்தை 6 month child ne first time to come මාස 6ම වගේ එක්කවිලා තියෙනවා 6 மாசம் இருக்கக்கூட 6 மாச குழந்தையா இருக்கக்கூட இருந்து வாராராம் அவரு ඔයාට වයස කීයද 72 72 no බොරු කියන්නේ එපා මම සිංහල චූට්ටක් දෙන්නවා so please understand கொஞ்சம் කීයද February 29 February 29 yeah 4 years 1 birthday I guess your age, okay? Age is 29. No, there. Very there. අයියෝ මොකට අප ඔපෙන් වෙනවා අඩේ අපෝ 30. No, he is not married, eh? Basic out. This is out. Yes.
full out. He's tired. He's full out there. நல்ல ஒரு கண்டென்ட் மாட்டிட்டு no you are 30 give your ID No ID. then kali dah 30 வயசு ayah வயசு lagi itu 26 man 1 year older you ayah ayah 22 22 ayari Mental man. இங்கே நாங்கள் படுக்கோம் வரும் வர்றப்போ நான் உனக்கு சொல்றேன் அப்ப என் பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போன முறை வந்தப்போ எடுத்த வீடியோ தான் எல்லாம் சன்ரைஸ் பார்க்கலாம், வடிவான ஒரு நேச்சர் வியூவாக இருக்கும். அதே நேரத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் டிக்டாக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜில் நேம் சன் ஆஃப் ட்ராவல், டிக்டாக் ஐடியில் நேம் கிருத்தினி விலாஸ். அதெல்லாம் தொடர்ந்து நாம் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் வந்துடும். ஆனால் அன்றைக்கு பார்க்கக்குள்ள சூரியன் வந்து என்ன அந்த வடிவா வந்து அந்த சிவலிங்கம் அமைப்பில் இருக்கக்கூடிய மலைக்கு பின்னால அந்த சூரியன் வந்து வரும். ஆனால் அன்றைக்கு பார்க்கக்குள்ள அப்படி வரலை. நான் காட்டுறேன் அந்த மலையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. சிவலிங்க அமைப்புலாம் இருக்கும், காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காரு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நேரில் வந்து பார்த்தா வேற லெவல் ஃபீலிங்காக இருக்குது. என்னதான் சிவனொளி பாதை மலை ஏறினாலும் இந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஏறாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சன்ரைஸ் பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கி தர அந்த கதிரெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சூரியன் கதிரெல்லாம் நம்மளை வந்து சேர்றத எப்படி இருக்குமென்று பாருங்க. வானமெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இதுதான் நான் சொன்ன மலை. இந்த மலை தான் சிவலிங்க அமைப்புல இருக்கு. அதுக்கு பின்னாலாம் சூரியன் வந்து வரும். இதை பார்த்தீங்கன்னா இது அந்த சூரியன்லாம் வந்த பிறகு போன முறை எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். மேல இருந்து பார்க்கக்குள்ள இருக்கிற வியூவை பாருங்க. மேகமூட்டமெல்லாம் நமக்கு கீழே இருக்கும், அப்படி இருக்குன்னு பாருங்க. இது ரீல்ஸ் செய்யறதுக்காக எடுத்த வீடியோ தான் இது. நான் போன முறை போயிருந்தப்போ எப்ப பயன்படுதுன்னு பாருங்க. நீங்களே எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. நேரம் சரியாக 6:15. போங்க இறங்கி இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி. இது போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா மழையோட சரியான காற்றும் அடிச்சு கொண்டு இருக்கு. அந்த காற்று அடிக்கக்குள்ள இறங்குறதான் பெரிய ஒரு சவாலே. எப்படி காற்று அடிச்சு கொண்டு இருக்குன்னு பாருங்க. சரியான காத்தாகவும் மழையாகவும் இருக்கு. இதான் அந்த சிவனொளி பாதத்தில் இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய காலநிலையாக இருக்கும். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட கீழே இறங்கி ஆச்சுன்னு நினைக்க. இன்னொரு மணி தலை இறங்கி கீழே இறங்குறதுக்கு அப்பையும் மழையும் காணக்கூடியமா இல்லை. ஃபுல்லாக பனி மூட்டம் தான். தூமணி காட்டுறேன். பாருங்க அப்படி அருவி கொட்டி கொண்டு இருக்கண்டு. நீர்வீழ்ச்சி, குட்டி நீர்வீழ்ச்சி. ஃபுல்லாக மரமாட்டாங்க கிடக்கு. எப்படி பார்த்தீங்களா?
இன்னும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய் மக்களே.